Praise thy holy name. இந்த காலை வேளையிலே நாம் அங்காங்கே இணைந்து ஜெபிக்க கூடியிருக்கிறோம். எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசிகள், குடும்பங்கள், கர்த்தருடைய ஊழியர்கள் எல்லாரும் இந்த அதிகாலை ஜெபத்தில் உடன்படிக்கை செய்து தீர்மானத்தோடு நாம் இந்த காலை வேளையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு எழுப்புதலுக்காக நம்முடைய சபைகளிலும் தேசத்திலும். ஹல்லேலூயா. இந்த கால்வெளியிலே இயேசுவின் ரத்தத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் ரத்தத்தை நினைத்தவருக்கு நன்றிகளை செலுத்தி ஆமென். நம்முடைய விலையேற பெற்ற நம்முடைய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் நாங்கள் பிதாவிடத்திலே சேர்கிறோம். ஆமென். தேங்க்யூ லார்ட். இந்த கால்வெளியில் நம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் எங்கள் ஆண்டவரே சரீரத்தை கழுவட்டும், எங்கள் இருதயத்தை கழுவட்டும், அக்கிரமங்களை கழுவட்டும். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். எங்களுக்காக சிலுவையில் நம்முடைய ரத்தத்தை சிந்தினீரே. அன்புள்ளவரே, மனதுருக்கமுள்ள இயேசு, விடுதலை தருகிற எங்கள் இயேசுவே, உடைய வல்லமுள்ள நாமத்தை இந்த கால்வெளியிலே துதிக்கிறோம். எல்லாரும் இணைந்து அவருடைய நாமத்தை துதிப்போம். இந்த கால்வெளியிலே மகிமையுள்ள நம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். வல்லமுள்ள நம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். ஆச்சரியமான நம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். மகிமையுள்ள நம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பெரிய நாமம், வல்லமுள்ள நாமம், மகிமையுள்ள நாமம், உன்னதமான நாமம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி. கடந்த மாதங்கள், நாட்கள் எல்லாம் பாதுகாத்தீரே. இன்று காலை எங்களை தட்டி எழுப்பினீர், எங்களை பலப்படுத்தினீர். உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹோரபாலபாரியந்தனமா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. ஓ பரிசுத்த பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே உமக்கு நன்றி, மகிமையின் பிதாவே உமக்கு நன்றி, வல்லமையின் பிதாவே உமக்கு நன்றி, அற்புதங்களின் பிதாவே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Holy Spirit of God. எல்லாரும் இணைந்து அப்படியே ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஒரு வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறபடியினால். ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை வல்லமுள்ள வார்த்தைகள், எங்களை வழி நடத்துகிற அந்த வார்த்தைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே, தீமைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. பாடுவோம். தீமைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவையும் சந்தித்தீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன். யெகோவா ஈரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன். கால்வெளியிலே உம்மை ஆராதிக்கிறோம். சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நினைத்தாலும் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் நீர் என்னோடு இருக்கிறீர்கள். என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்கள்
மாட்டேன். பாடுவோம். எனக்கு விரோதமாயிரங்களோ எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து தேவைகள் யாவை சந்திப்பீரே, தேவைகள் யாவையும் சந்திப்பீரே. நாளும் சுகம் தருவீரே, நாளும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே எந்த தேவன், யெகோவாயிரே என்று ஆராதிப்போம். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. காலையிலே உம்மை ஆராதிக்கிறோம். தோள்களின் மேலே, தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுகிறார். ஆண்டவர் ஆச்சரியமாய் என்னை நடத்துகிறார். ஆமென். அவர் சர்வ வல்லவர். இந்த கால்வழியிலே ஆண்டவரை நோக்கி பார்த்து என் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர், என்னை வழி நடத்துகிறவர் நீர். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்தித்து ஆச்சரியமாக நடத்துகிறார் என்று அறிந்தவர்கள், உணர்கிற எல்லாரும், நன்றி சொல்ல முடிந்தவர்கள் எல்லாரும் கரங்களை வைத்து இருக்கிற இடங்களிலே எல்லா கரங்களை அசைத்து சத்தத்தை உயர்த்தி நன்றிகளை செலுத்துவோம். அந்தந்த இடங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இந்த காலவெளியிலே துதிக்க துதிக்க ஒரு வல்லமை இறங்கி கொண்டே இருக்கும். துதிக்க துதிக்க ஒரு மகிமை இறங்கி கொண்டே இருக்கும். துதிக்க துதிக்க ஒரு அக்கினி இறங்கி கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க ஒரு மகிமை இறங்கட்டும். துதிக்க துதிக்க ஒரு வல்லமை இறங்கட்டும். ஒரு அக்கினி இறங்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கோடான கோடி நன்றி. எங்களை நடத்தி வந்த வழிகள், ஆமென், கொண்டு வந்த எல்லா பாதைகள். ஒரு வசனத்தை வாசித்து நாம் தொடர்ந்து அப்படியே ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 78:38. 78:38 சாம்ஸ். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவர்களாய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார். இரக்கமுள்ளவராய் இருந்தார். நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர். அவர் God is a compassionate God. இரக்கமுள்ள தேவன். நம்மையும் கூட இரக்கமாய் நம்மை நடத்தி வருகிறார். அழிக்காமல் தேவன் நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து தேவன் நம்மை இறங்கி நம்மேல் இரக்கமாய் நம்மை நடத்துகிறார். ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருக்கின்றபடியினால் அவர் அழிப்பதில்லை. இரண்டாவது, அக்கிரமத்தை மன்னிக்கின்றார். மூன்றாவது, கோபத்தை விலக்கி நம்மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இந்த காலவெளியிலே we are meditating about the compassionate God. இரக்கமுள்ள தேவனை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இரக்கமுள்ள தேவன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு நாள் 38 வருடம் வியாதியுள்ள ஒரு மனிதனை அந்த பெதஸ்தா குளத்தண்டையில் சந்திக்கின்றார். உடனே அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டபோது அவன் பிரச்சனையை சொல்கிறான். நான் போய் தண்ணீரில் இறங்க முடியவில்லை. உடனே மனதுருகினார். மனதுருகி நீ அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவ்வளவுதான். ஆண்டவருடைய வல்லமை அங்கு இறங்கி வந்தது. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி இந்த கால்வெளியிலே இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். இன்று கூட நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மனதுருக்கம் தான் நம்மை வழி நடத்துகிறது. அவருடைய இரக்கம் அநேக நன்மைகளை நமக்கு தருகிறது. கானாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அந்த குடும்பத்தில் வந்த பிரச்சனையை அறிந்து ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். திரளான ஜனங்களை கண்ட பொழுது இயேசு மனதுருகினார். மத்தேயு 9:36, 14 இந்த வசனங்களிலே நாம் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்காக தேவன் தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்தார் என்று பார்க்கிறோம். மனதுருக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. மனதுருகும் தேவன். இந்த மனதுருக்கமுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார்.
அவர் ஆச்சரியமான தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தில் அழுத ஸ்திரீகளை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று அவர்களை ஆறுதல் படுத்தினார். அன்றைக்கு சீஷர்களை பார்த்து சொன்னார், மத்தேயு 15:32, 3 நாளை என்னோடு கூட இவர் இருக்கிறார்கள், இவர்களுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆகாரம் கொடுத்து அனுப்புகிறார். ஆமேன். ஒரு மெய்ப்பனை போல மந்தையை மேய்க்கின்றார். லைக் எ ஷெப்பர்ட். ஏசாயா 40:11 மெய்ப்பனை போல மந்தையை மேய்க்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He will gently lead his people. நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர். இன்று காலை இரக்கமுள்ள பிதா நமக்காக அவர் இருக்கின்றார். இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஒரு நாள் குஷ்டரோகி அவரிடத்தில் வந்த பொழுது மத்தேயு 8:3 கரங்களை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொன்னார். ஆம், ஆண்டுடைய மனதுருக்கம். மத்தேயு 9:36 ஆண்டவர் அங்கே இரக்கமுள்ளவராய் அங்கே இருக்கிறார். இரக்கமுள்ள தேவன் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். He felt compassion for them. அங்கே ஆண்டவர் நெருக்கப்பட்டு அவர்களை பார்த்து மனதுருகினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே வேதாகமம் முழுவதில் ஆண்டவருடைய இரக்கத்தை பார்க்கிறோம். தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம். அவருடைய இரக்கம் மிகவும் பெரியது, அவருடைய தயவு மிகவும் பெரியது. அவர் இரக்கமுள்ள தேவன், நம்மேல் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். இன்று காலை அவருடைய மனதுருக்கம் ஏதோ ஒரு அற்புதத்தை நமக்காக செய்யும், ஏதோ ஒரு அதிசயத்தை நமக்காக செய்து முடிக்கும். ஆமேன். ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவர், இறங்குகிற தேவன். எனக்கு இறங்கும் என்று சொல்லுகிற அடுத்த வினாடி நமக்காக அவர் இறங்குகிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. 2 கொரிந்தியர் 8:9 அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்தும் அவர் தன்னை தாழ்த்தி நமக்காக இறங்கி வந்தார். ஆமேன். இரக்கம் உள்ள தேவன். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கின்றார். எபிரேயர் 4:15 we have high priest. நமக்காக பரிதபிக்கிற, நம்முடைய பலவீனங்களில் நமக்காக விண்ணப்பம் செய்கிற, நாம் சோதிக்கப்படும் பொழுது நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரியன் ஆண்டவராகிய இயேசு. எல்லாரும் கரங்களை வைத்து இந்த காலவெளியில் எங்களுக்காக இரக்கமாய் மனதுருக்கமாய் உள்ளவரே, மனதிறங்குகிறவரே, எங்களுக்காக பரிதவிக்கிறவரே. ஆமே. நம்முடைய குடும்பங்களுக்கு பரிதவிக்கிறார். வேதனைகள் வரும்போது ஆண்டவர் பரிதபிப்பார். பாடுகள் வரும்போது தேவன் அதை கவனிக்கிறார். பிள்ளைகள் வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகளை தேவன் கவனிக்கிறார். பரிதவிக்கிற தேவன் நமக்காக. அவர் God who sympathizes with his people. He has got a great compassion upon his people. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மேல் மனதுருக்கம் உள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் இந்த காலவெளியிலே இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ள தேவனே என்று அவருக்கு நாம் நன்றிகளை செலுத்தி, அதைத்தான் சங்கீதம் 78:38 நாம் வாசித்தோம். ஆண்டவர் அவர்கள் மேல் இரக்கமாயிருந்து அவர்கள் மேல் கோபப்படாமல் அவர்களை அழிக்காமல் அவர்களை பாதுகாத்தார். அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவர்களை அக்கிரமங்களை மன்னித்தார். ஆமேன். அது மட்டுமல்ல, அவர்களை நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனையோ தரம் ஆண்டவரை விசனப்படுத்தினார்கள், பரீட்சை பார்த்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருந்தார். ஆண்டவர்களை நினைத்தருளினார். அந்த சங்கீதம் 78:43 அற்புதங்களை செய்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அற்புதங்களை செய்தார். தேவன் அவர்களை நினைவு கூர்ந்தார். அவர்கள் எவ்வளவோ தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணின பொழுதும் மனம் இறங்கினார். என்னுடைய ஜனங்கள் என்று சொல்லி அவர்களுக்காக மனம் இறங்கினார். எத்தனையோ முறை அவர்கள் துரோகம் பண்ணினார்கள். இன்று காலை நாமும் கூட ஆண்டவரே, எத்தனையோ முறை ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்வில் வந்திருக்கலாம், நம்முடைய குடும்பங்களில் வந்திருக்கலாம். ஆனாலும் மீண்டும் ஆண்டவர் மனதுருகி நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய மனதுருக்கத்தை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே உம்முடைய கம்பேஷன், உம்முடைய மனதுருக்கம், உம்முடைய இரக்கம், இந்த மகிமையான இயேசுவே உமக்கு நன்றிகளை நான் செலுத்துகிறேன். ஆமென். என்னை தாழ்த்துகிறேன் என்று மனதுருக்கமுள்ள ஆண்டவருக்கு இந்த கால்வெளியிலே நம்மை தாழ்த்துவோம். நம்ம செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று, நம்மை தாழ்த்தணும், அவ்வளோதான். Lord, we commit ourselves to you. உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒன்றுமில்லை என்று எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்
எங்களை தாழ்த்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல், தேவன் நம்மோடு என்ற ஆண்டவரை இந்த காலவெளியிலே துதித்து, எவ்வளவு பாடுகள் மத்தியிலும் எங்களோடு கூட இருக்கிறீரே, நீர் இம்மானுவேல் ஆகிய தேவன், மகிமையின் தேவன். ஆமென். ஹல்லேலூயா என்றவரை இந்த காலவெளியிலே அவரை சில நிமிடங்கள் ஆராதித்து நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். இதுவரை நடத்தி நீ தாயின் கருவிலிருந்து எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். ரட்சித்த நாளிலிருந்து எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர். இன்னும் எங்களை நடத்துவீர். நீர் ஒருவர் தான் எங்களோடு கூட இருக்கிற தேவன். பகல்ல மேக ஸ்தம்பமாய் நடத்துகிறீர், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் நடத்துகிறீர். முன் செல்லும் தூதனை போல வழிகாட்டு மெய்ப்பனாய் நீர் நடத்துகிறீர். ஆறுகள் கடக்க பண்ணுகிறீர், அக்கினியை கடக்க பண்ணுகிறீர். இந்த உலகில எனக்காக மனிதனாக அவதரித்த இயேசுவே, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஷிகம்லா பஹரபா லோகபரபல பஹரபா. பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். முன் செல்லும் தூதனாய் வழிகாட்டும் மெய்ப்பனாய், முன் செல்லும் தூதனாய் வழிகாட்டும் மெய்ப்பனாய். இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல் பாடுவோம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. பகலிலே பகலிலே மேகஸ்தம்பமாய், அவரை உணர்ந்து பாடும். இரவிலே ஆச்சரியமான நடத்துகிறீர் ஸ்தம்பமாய். பகலிலே மேகஸ்தம்பமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய். முன் செல்லும் தூதனாய் வழிகாட்டும் மெய்ப்பனாய், முன் செல்லும் தூதனாய் வழிகாட்டும் மெய்ப்பனாய். இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. காலவெளியிலே ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, இம்மானுவேல் ஆகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன். ஆமென். அவர் தயவுள்ளவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இடைவிடாமல் ஜெபம் பண்ண அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அவனுடைய ஜெபத்தினால் அடைந்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஜெப வாஞ்சை நீரங்களுக்கு தாரும், ஜெபத்தின் ஆசை நீரங்களுக்கு தாரும். இன்னும் ஜெபத்தில் உமோடு நெருங்க கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லா காலவெளியிலும் ஒழுங்கான ஒழுக்கமான நல்ல ஜெப திட்டத்தை நம் வாழ்க்கையில் தரணும் ஆண்டவர். நல்ல வேதத்தை வாசிக்கணும். எல்லா காலவெளியிலும் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, வேதத்தை வாசித்து தியானித்து நல்ல ஆண்டவரோடு நெருங்கணும். ஆண்டவருடைய நாமத்தினாலே ஊழியங்களை தாங்கி ஊழியங்களுக்கு உதவியாக இருக்கணும். நம்முடைய வேலைகள் மத்தியிலே கர்த்தருக்கு முடிந்த அளவுக்கு ஊழியங்கள் செய்யணும். இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் ஒன்று செய்யாம நம்ம இருந்தாலும் ஆண்டவர் மனதுருகி நமக்கு அநேக அற்புதங்களை செய்கிறார். இந்த காலவெளியிலே 3 காரியங்களுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபத்திட்டத்தோடு நான் ஜெபிப்பேன். 2வது, வேத வசனத்தை திட்டமிட்டு நான் வாசிப்பேன். இன்னும் வார்த்தையில் நான் ஆழமாய் ஆண்டவரே நெருங்குவேன். 3வது, உமக்கென்று ஏதாவது ஒரு சபையில் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருப்பேன். ஊழியத்திற்கு நான் உதவியாக இருப்பேன். ஆமென். என்னால் முடிந்த வரை கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கிக் கொண்டே இருப்பேன் என்று எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி துதித்து கொண்டே இருப்ப அந்த காலவெளியிலே ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில் நிறைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை தேவன் நமக்கு தரணும். ஆண்டவர் ஆச்சரியமா நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார். வருமானங்களை கொடுத்தாரே, நம்முடைய தொழில்களை ஆசீர்வதித்திருக்கிறாரே. ஓ ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். வேலை செய்கிற மக்களோடு கர்த்தருடைய கிருபை கூட இருக்கிறதே. எவ்வளவு ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இன்னும் நம்மை ஆச்சரியமாய் நம்மை நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். வருஷத்தின் துவக்கம் முதல் முடியும் வரை வழிநடத்துகிற தேவன் தானே. ஆமென். இன்று காலை எங்களை நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இன்னும் எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதியும். ஆலய ஊழியங்களை ஆசீர்வதியும். ஆராதனைகளை ஆசீர்வதியும். எங்கள் தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகளெல்லாம் ஆசீர்வதியும். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். தூரத்தில் சமீபத்தில் உள்ள பிள்ளைகள், ஆமென், எங்களுடைய அடுத்த சந்ததிகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னவரே, இன்று கால்வழியிலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்தி, ஆமென், துதிகளை ஏறெடுத்து, ஆமென், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சபையின் விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். போதகர் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாருக்காக இந்த காலவழியிலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, குடும்பங்களில் தேவைகளை சந்திக்கணுமே. திருமண தடைகள் மாறணும். வியாதிகள் இருந்து சுகம் உண்டாகணும். வேலை தடைகள் மாறணும். ஆண்டவரே, வேலையில வர வேண்டிய நியாயமான வேர்வுகள், ஆசீர்வாதங்கள் வந்து சேர இந்த காலவழியிலேயுமே நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். விசுவாச குறைவெல்லாம் மாறணும். கடன் தொல்லைகள் எல்லாம் விடுதலை ஆகணும். பிசாசின் வல்லமைகளை அழித்து தேவனங்களை வழி நடத்தணும். எல்லாம் கையெழுத்து இயேசுவின் ரத்தத்தை எடுத்து இந்த காலவெளியிலே நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருவின் எல்லாம் வல்லமைகள், நம்முடைய திட்டங்கள், அந்தகாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அவருடைய ரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக. ஆமென். யாராவது எங்கேயாவது பலவீனமாக இருந்தால் இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். வேலையில தடைகள் இருந்தால் அந்த தடைகள் இப்பொழுதே இந்த கால்வெளியிலே நீங்கட்டும். தொழில்களில் முடக்கங்கள் இருந்தால் அந்த கால்வெளியிலே கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். குடும்பத்தில் எங்கேயாவது பிரச்சனை, சமாதானம் இல்லாமல் இருந்த அந்த கால்வெளியிலே கர்த்தருடைய அக்கினி, சமாதானத்தின் அக்கினி இறங்கட்டும். ஆமென். தேவனை தேட முடியாத தடைகள் இருந்தால் தடைகள் எல்லாம் நீங்கட்டும். கர்த்தருக்கு நல்ல ஊழியங்களை தாங்க முடியாமல் இருந்த அந்த தடைகள் எல்லாம் நீங்கட்டும். வேத வாசிப்பு ஜெப தடைகள் எல்லாம் நீங்குவதாக. அந்த கால்வெளியிலே கர்த்தர் ஜெபத்தை கேட்டு மனம் இறங்குகிறதற்காக நன்றி. சர்வ வல்லமுள்ள தேவனே, இன்று காலை கொஞ்ச நேரமுடைய பாதபடியில் இரக்கமுள்ளவராய் அவர்களை நீர் மன்னித்தீர். எங்களையும் மன்னித்தீர். நடத்தி கொண்டு வருகிறீர். வேதத்தில் எத்தனையோ பக்தர்கள் மேல், மக்கள் மேல் மனதுருகினீர், இறங்கினீர், ஆசீர்வதித்தீர், உயர்த்தினீர், அற்புதம் செய்தீர். எங்கள் மேலும் நீர் வைத்திருக்கிற மனதுருக்கத்திற்காக நன்றி. இன்று காலை இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்கள், குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதியும். ஊழியர்களை ஆசீர்வதியும். சபைகளை ஆசீர்வதியும். மனம் இறங்கும். ஒவ்வொருவரையும் தொட்டருளும், ஆசீர்வதியும். ஒருவரையும் நீர் கைவிடாதரும். எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.